நிறைய நேரத்தில் கையில் காசு இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போல்லாம் 10 ரூபா இருந்தால் ஒரு மீல் வாங்கிடலாம். 10 ரூபா இருந்தால் 2 பரோட்டா கிடச்சிரும், பாலுக்கு அது போதுமானது. அப்போ பால் மட்டும்தான் இருந்தான். அப்போது சில நேரத்தில் கையில் காசே இருக்காது, வெறும் 10 ரூபா தான் இருக்கும். சரி, பக்கத்தில் அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் காசு இருக்கும். ஒரு பாக்ஸ்குள்ளே எப்போவுமே தசமபாகம் போட்டு வச்சுருப்பேன், அதில் காசு இருக்கும். என்ன நடந்தாலும் அதை தொடவே கூடாதுன்றது முடிவு பண்ணியிருந்தோம். தொடாமல் சாப்பிடாமல் இருந்திருக்கோம். ஆனால் அந்த ஒரு வேளை சாப்பிடாம போவோம், அடுத்த நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எங்கேருந்து வரும்னே தெரியாது, நிறைவாக வந்து உட்காந்துருக்காங்க வீட்டில். ஃபாஸ்டிங் இருப்போம். ஃபாஸ்டிங் இருக்கும்போது தான் எல்லாரும் கொண்டாந்தேன், சிஸ்டர் கேக் கொண்டாந்தேன், நான் உங்களுக்கு பழம் கொண்டாந்தேன். சோதனை அங்கே தான். ஆனால் அதில் கர்த்தரை கனம் பண்ணுங்கள், நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் எங்களை பற்றி நிறைய விதமாக பேசுகிறது உண்டு, ஆனால் எனக்கு தெரியும் நான் எந்த வழியில் வந்தேன்னு. அதனால் நான் தைரியமாக கர்த்தருக்கு முன்னாடி நின்று நான் ஆண்டவரை கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும் எங்களை, ஹவ் வி கேம் அப்படின்றது நல்லாவே உங்களுக்கு தெரியும். கர்த்தர் கொஞ்சத்தில் உண்மையாக நம்ம இருக்கும்போது அதிகத்தில் நம்மை நிச்சயமாய் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சாட்சி உங்களுக்கு. அதுக்கு ஆனர் ஹிம், அவரை கனம் பண்ணுங்க. பணம் எனக்கு முக்கியம் இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் என்னைக்கு கனம் பண்ணுறீங்களோ அன்னைக்கு பணம் உங்கள் பின்னாடி ஓடி வரும். நீங்கள் அதை பின்னாடி ஓட தேவை இல்லை. ஹல்லேலூயா.